கிறிஸ்தமனே பூங்காவில் என்னே சரையே ஆரி கிறிஸ்தமனே பூங்காவில் என்னே சரையே எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே தேகம் எல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவரா ஸ்நேகம் எல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவரா தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காக தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காக கிறிஸ்தமனே பூங்காவில் என்னை சரையே ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே அப்பாயி பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா அப்பாயி பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே ஆரி கிறிஸ்தமனே பூங்காவில் என்னை சரையே ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே பாரி கிறிஸ்தமனே பூங்காவில் என்னை சரையே ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே
மீதே தாங்கொண்ணா வேதனையா முன்னூரை தரை மீதே தாங்கொண்ணா வேதனையா அவர் தாமே வீழ்ந்து ஜீவித்தாரே பாதகர் மீட்டிடவே அவர் தாமே வீழ்ந்து ஜீவித்தாரே பாதகர் மீட்டிடவே சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவரே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவரே விலையில் தேற்றுவாரின்றியே பாதகரலருகின்றார் விலையில் தேற்றுவாரின்றியே பாதகரலருகின்றார் பாரி கிறிஸ்தமனே தூங்காவில்லை சரையே செய்திடும் சத்தம் தொனித்திடுதே எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது நமக்கு ஜெபக்காலம், அநேகர் தவக்காலம் என்று சொல்கிறார்கள். நமக்கு இது ஜெபக்காலம். அன்புக்குரியவர்களே, சிலுவையை தியானித்து சிலுவையின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு ஆராய்ச்சி என்று சொல்லலாம். 7 பிரசங்கங்கள், சிலுவை பாடுகளின் ஆராய்ச்சிகள் ரொம்ப மகத்துவமானவைகள். ஓகே, அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் ஒருவேளை நன்றாக கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை இன்று தான் நீங்கள் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அவர் பிறப்புக்கு முன்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று சிந்தித்தால், இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு உலகத்தில் வந்தார். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் யார்? அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த நாளினுடைய உங்களை தேடி வந்திருக்கிற நல்ல செய்தி. அது நீங்களாக கூட இருக்கலாம். சிறுமைப்பட்டவர்களுடைய நிலைமையை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, சிலுவை எப்படி பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மிக கொடிய வலிகளும் இரத்தம் போகுதலும் உறுப்புகள் பாதிக்கப்படுதலும் முள்ளால் குத்தப்படுவதும் மனதின் காயங்களும் மன அழுத்தங்களும் நிறைந்தது தான் சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் இறைவனாகிய தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு சிறுமையை அடைந்தார் என்று சொன்னால் உங்களுக்காகத்தான். தலை குனிவு, அதற்கு பேர் தான் சிறுமை. தலை குனிவு, வாழ்க்கையில் தலை குனிவான ஒரு நிலையில் இருக்கிறீர்களோ, அது மாத்திரமல்ல, உங்கள் பெருமை கெட்டுவிட்டால் நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அல்லவா?
உங்கள் பெருமை அரும்பெருமைகளெல்லாம் அழிந்து போய் ஒரு தாழ்வான நிலை, அதுதான் சிறுமை. அன்புக்குரியவர்களே, உங்களை குறித்து யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டதினாலே நீங்கள் மன வருத்தம் அடைந்திருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் சிறுமை. சிறுமை என்றால் என்ன? உங்களை குறித்து யாரோ ஏதோ ஒன்று உங்களை குறித்து தவறாக உங்களை பற்றி பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிறுமை. அன்புக்குரியவர்களே, உங்களை இழப்பமாக நினைக்கிறார்கள். நம்ம எல்லாம் இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அற்பமாக பார்க்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன், ஒரு அற்புதமும் செய்ய முடியாத ஒரு மனிதன், ஒரு மாற்றங்களும் இல்லாத மனிதன், கெட்ட நேரத்தில் பிறந்துவிட்ட மனிதன், சாக வேண்டிய மனிதன், தாயில்லாத பிள்ளைகள், கணவன் இல்லாத ஒரு மனைவி என்ற அந்தஸ்தை இழந்த பிள்ளைகள், மனைவி என்ற அந்தஸ்தை இழந்த கணவன், இப்படிப்பட்ட ஒரு இழப்பமான அற்பமான நிலைக்கு பேர் தான் சிறுமை. நீங்கள் ஒரு குற்றமும் செய்திருக்க மாட்டீர்கள், ஆனால் உலகம் உங்களை ஏதோ குற்றம் செய்ததினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்களே, அதுதான் சிறுமை. என் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆண்டவர் என் மேல் இருக்கிறார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே சொல்லுவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லத்தான் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள். உங்கள் சிறுமை இப்படி சிறுமை அடைந்தவராலே மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம், அதாவது பிதாவினுடைய திட்டம். ஸோ இழப்பமாக அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இயேசு, உங்களுக்காக தான் சிலுவை பாடுகள், உங்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக, அதாவது மிக மோசமான தூசியில் இருக்கிற மனிதனுக்கு சிங்காரமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு சாம்பல் தூசி போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, துயரமே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பாட முடியவில்லை, சிரிக்க முடியவில்லை, நன்றாக பேச முடியவில்லை. அவர்கள்தான் துயரப்பட்டவர்கள். அவர்களுக்கு எதை கொடுக்க? சந்தோஷமாய் பாடவும், சந்தோஷமாய் சிரிக்கவும், மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் இந்த சிலுவை பாடுகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர்தான் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, அல்லது அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, அல்லது இழப்பமாக எண்ணப்பட்டீர்களோ, உங்கள் பெருமை கெட்டுவிட்டதோ, தரித்திரம் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, எங்கு திரும்பினாலும் சம்பளம் இல்லை, யாரும் எனக்கு உதவவில்லை, பணம் என் கையில் வருவதில்லை, அதற்கு பேர் தான் தரித்திரம், அதற்கு பேர் தான் சிறுமை. வியாதி, சரீரமெல்லாம் மாறியிருக்கிறது, தோற்றமெல்லாம் மாறியிருக்கிறது, தோள்களெல்லாம் சுருங்கி விட்டது, உறுப்புகள் செயலற்று போனதினாலே வயிறு வீங்கி ஒரு பைத்தியனை போல இருக்கிறேன். சிறுமை. கண்களெல்லாம் குழிவிலிருந்து, காதுகள் கேட்காமல், பல்லுகளெல்லாம் உடைந்து சிறுமைப்பட்ட நிலைதான் வியாதியின் நிலை. இந்த இழிநிலையை மாற்றத்தான் சிலுவை பாடுகளை இயேசு சுமந்து கொண்டார். பதவி குறைந்து விட்டதா? நீங்கள் பதவியை இழந்து விட்டீர்களா? வேலையை இழந்து விட்டீர்களா? கவலைப்படாதீங்க, இதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அப்படியா? என் பிரச்சனையெல்லாம் ஒருவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? என்னுடைய பதவியை இழந்து விட்டேன், என்னுடைய மதிப்பை இழந்து விட்டேன், என்னுடைய வருமானத்தை இழந்து விட்டேன். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே இயேசு என்கிற வார்த்தை இந்த பூமிக்கு அவர் வந்தார். வந்தது மாத்திரமல்ல, நீங்கள் அடைய வேண்டிய அத்தனை தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தகப்பன் இல்லாத நிலை, மனைவி என்ற அந்தஸ்தை இழந்த நிலை, கணவன் என்ற அந்தஸ்தை இழந்த நிலை, தள்ளப்பட்ட குடும்பம், சபிக்கப்பட்ட குடும்பம், சொத்து சுகத்திற்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலை, தெருவோடு அலைகிறவர்கள், இப்படி சிறுமை சிறுமை சிறுமை, உலகெங்கிலும் சிறுமை, அடிப்பட்ட நிலை, காயப்பட்ட நிலை. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் யார்? அவர்கள் எதனால் தள்ளப்பட்டார்கள்? ஒன்றே ஒன்றுதான், பாவமும் சாபமும். இந்த உலகத்தின் இருளின் சக்தி அவர்களை இவ்வாறு மாற்றியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அறிந்தவரிடம் போய் கேளுங்கள், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், அவர்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு மிகவும் தெரிந்த மருத்துவரை பாருங்கள், கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்வார்கள் அல்லவா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவர்தான் கடவுள், அவர்தான் இரட்சகர். அவர் பட்ட பாடுகளை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தியானித்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர் சிறுமைக்கு வந்தார் என்று உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ சிறுமைக்கு வந்தவர் மேலிருக்கிற நல்ல இடத்திலிருந்து கீழே வந்திருக்கிறார். நீங்களும் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்திருக்கிறீர்கள்.
இந்த உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்த இயேசு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும்படி அவர் மரித்தார் என்பதுதான் இந்த சிலுவை பாடில் உச்சக்கட்டமான நிரந்தரமான நியாயமான திட்டம். இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரை விசுவாசித்தால் விடுதலை நிச்சயம் உண்டு. அன்புக்குரியவர்களே, மருத்துவர்கள் ஒரு வழியை சொல்வார்கள், ஆனால் தீர்வை சொல்லுகிறவர் கர்த்தர். உங்களுக்கு நிச்சயமாக இயேசு தீர்வை சொல்ல போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? எப்படி இருந்தவர் இந்த உலகத்தில் எப்படி வந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் இந்த உலகத்தில் படைக்கும் இறைவனாக மூவரில் ஒருவராக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அவர் படைத்தவர், பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருந்தவர், படைக்கும் பொழுது கூட இருந்தவர். இந்த உலகத்தை படைக்கும் போது எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். ஆனால் பூமியை படைக்கும் போது இருந்த இயேசு கிறிஸ்து பொழுது சிலுவை பாடுகளை தியானிக்கிறார்களே, நானும் சொல்லுகிறேன், சங்கிலிகளால் கட்டப்பட்டு சவுக்குகளினால் அடிக்கப்பட்டு விரட்டப்படும் நிலை. போங்க, கொல்கொதாவை நோக்கி போங்கள். சிறுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? ஏழை தச்சன் வீட்டில் பிறந்தார். ஒரு ஏழையாக மாறி இருக்கிறோம், தருத்தராக மாறி இருக்கிறோம், அன்றாட படி தேடி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களே, ஒரு சிறுமைப்பட்ட நிலை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் வலதுபுறத்தில் இருந்து ஏழை தச்சன் வீட்டுக்கு வர முடியுமானால் உங்கள் இருதயத்தில் வந்து உங்களை உயர்த்தவும் முடியும். ஏனென்றால் அவரும் சிலுவையில் மரித்து விடவில்லை, உயிரோடு எழுந்தார், வெற்றி சிறந்தார், மரணத்தின் கூரை ஜெயித்தார். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் அதிகாரம் உடையவராய் இருந்தார். பேய்க்கு மேல் அதிகாரம், படைப்பதில் அதிகாரம், உருவாக்குவதில் அதிகாரம், கட்டளையிடுவதில் அதிகாரம், பாதாளத்தில் அதிகாரம், வானத்தில் அதிகாரம் கொண்டவர். ஆனால் ரோமரின் கீழே வரிக்காசு செலுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்தார். ஒரு ஏழ்மை நிலை என்று சொல்லலாம், இல்லை என்றால் இல்லாமை என்கிற நிலை என்று கூட சொல்லலாம். அந்த சிறுமையை தாண்டி மீனின் வாயிலிருந்து வரிப்பணத்தை எடுத்து ரோம அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராய் வரி கட்டினார். உணர்ந்து பாருங்கள், இவர் மனிதனாய் இருந்ததினால் தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் சரியாக செய்து முடித்தார். உங்களால் செய்ய முடியவில்லை அல்லவா? குடும்பத்தை நடத்த முடியவில்லை அல்லவா? வாழ்க்கையை சிறந்த நிலையில் கொண்டு செல்ல முடியவில்லை என்று கலங்குறீர்களே, அதுதான் சிறுமை. இந்த சிறுமையை மாற்ற வந்த இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு விசை ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. நீர் உயிர்த்தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். எனக்காகத்தான் இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டீரா என்று நம்பி விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்விலும் இந்த சுவிசேஷம் பெரிய அற்புதங்களை செய்யும். உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது பிரதர், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது சிஸ்டர். கடன் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் பேர் லட்சுமணன் என்ற ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன், அந்த பேரில் நிறைய கடன் இருப்பதாக கடவுள் சொல்கிறார். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், கடன் எல்லாம் அடைக்கப்படும். உங்களைப் போல ஒரு சகோதரி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார், நானும் அப்படித்தானே கடனில் இருக்கிறேன். சகோதரி, உங்கள் கடன் நீங்க போகிறது. இயேசுவை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள், அவர்தான் படைத்தவர். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அதிகாரத்தோடு சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய தரித்திரம் நீங்குவதாக, உடைய பிள்ளைகளுடைய ஏழ்மை நிலை மாறுவதாக, உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை பெருமை இழந்திருக்கிறதான ஆண்டவரை இழப்புமான நிலை மாறுவதாக, தலைக்குனிவு மாறுவதாக, சிறுமை அடைந்து பெருமை இழந்திருக்கிற இவருடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவீராக.